ஜாலிலோ ஜிம்கானா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் முற்றிலும் புதுமையாக இது வரைக்கும் பிரபுதேவா மாஸ்டர் ஏற்றாத வேடம் இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஜாலிலோ ஜிம்கானா படம் பார்க்க வர்றதுக்கு முதல் காரணமே அந்த சாங்கு தான். போலீஸ்காரனை கட்டி கிட்டா லட்டியால அடிப்பான் அந்த சாங்கு தான். ஏன்னா அந்த சாங்குனால நம்ம வந்து படம் பார்க்க வரணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்குதுனாக்கா அது ஒரு பெரிய விஷயம். அது அந்த பாட்டை எழுதினவர் கூட ஜெகன் கவின்ராஜ்னு நினைக்கிறேன். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெகன் கவின்ராஜ், நீ உண்மையிலே மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க. ஏன்னாக்கா ஒரு ஒரு பாட்டு வந்து படம் பார்க்க இழுத்துட்டு வர்றதுனாக்கா இது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்லை, யாரோ ஒரு புதுமுகம் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அப்படி ஒரு புதுமுக மியூசிக்கில் ஒரு சாங்குக்காக உள்ளே இழுத்துட்டு வரோம் அப்படின்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் தயாரிப்பாளர் ராஜேந்திர ராஜன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறையா படம் எடுத்துகிட்டே வரணும். இன்னொன்று, இந்த ஜாலிலோ ஜிம்கானா எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா எண்டும் வந்து ஒரு ஒரு கிரிப்பு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை வந்து தூக்கி நிறுத்துறதே சாங்கு தான். அப்புறம் சக்தி சிதம்பரம் சார் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, அதில் நடிச்சும் வேறு ஒரு மலையாளியா பேங்க் மேனேஜராகவும் நடிச்சிருக்காரு. ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சார் படம் எப்படி சார் இருக்கு ஜாலியோ ஜிம்கானா? சார் ஜாலியோ ஜிம்கானா பிரபுதேவா கரியர்ல ஒரு நல்ல படம், பொழுதுபோக்கு படம். சக்தி சிதம்பரம் ஒரு டைரக்டரா சூப்பரா பண்ணியிருக்காரு சார். சக்தி சிதம்பரம் மீண்டும் ஒரு முறை நல்ல சிறந்த பொழுதுபோக்கு படம் தயாரிப்பு டைரக்டருங்கிறத நிரூபிச்சிருக்காரு. இதுல வந்து குடும்பத்தோட வரலாம், சந்தோஷமா போகலாம். எல்லாம் குடும்பத்தோட ஃபேமிலி ஆடியன்ஸ் 3 மணி நேரம் கவலைகளை மறந்து பார்க்கக்கூடிய படம், ஒரே படம் ஜாலியோ ஜிம்கானா. இதுல 4 ஹீரோயினி லீட் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த ஹீரோயினியோட பாயிண்ட் ஆஃப் வியூ சப்ஜெக்ட் எப்படி சார் இருக்கு? சப்ஜெக்ட் நல்லா இருக்கு சார். அவங்க ஒரு குடும்பமா பாதிக்கப்பட்டு இந்த இதுக்கு வர்றாங்க. கடைசியில் டிராவல், பிரபுதேவா பொதுமக்களுக்கு நல்ல சேவை பண்ற மாதிரி ஒரு கதை நல்லா இருக்கு சார். சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ எப்படி கனெக்ட் ஆச்சு? சாங்லாம் சூப்பரா இருக்கு சார். இந்த 2024ல ஜாலியோ ஜிம்கானா 2 பாட்டு நல்ல பேர் சொல்லக்கூடிய பாட்டு. அதாவது ஒரு ஞாபகார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஞாபகார்த்தமா இது எத்தனை வருஷம்னாலும் பேர் சொல்லும். பேர் சொல்லும். போலீஸ்காரனா கட்டிக்கிட்டா குறிப்பா நிச்சயமா நல்ல பாட்டு. ஒட்டு மொத்தமா 10க்கு எவ்வளவு சார் தரலாம் படத்துக்கு? 10க்கு 8 கொடுக்கலாம். 10க்கு 8 கொடுக்கலாம். 10க்கு 8. ரொம்ப நன்றி. எல்லா வயசுலும் பார்க்கலாம். எல்லா வயசும் பார்க்கலாம் சார். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க பெரிய மகிழ்ச்சி. நன்றிங்க. ஒரு பொழுதுபோக்கு 3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் படம் ஆரம்பத்துல இருந்து பொழுது போறதே தெரியல. அந்த டைம் போறது தெரியும். நன்றிங்க. படம் எப்படிக்கா இருக்கு? படம் சூப்பரா இருந்தது. ஒரு ஜாலியான ஜிம்கானான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே எனக்கு டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் பயங்கர விருப்பா இருந்தது. கிளைமேக்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கிளைமேக்ஸும் கடைசி வரைக்கும் ஃபன்னா கொண்டுட்டு போகாம ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் வச்சு ஒரு விஷயத்த புகுத்துனது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அரசியல் காமெடி அண்ட் ஜாதி ரீதியான காமெடிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சீரியஸா சொன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க ப்ரோ, காமெடியாவது சொல்லி சில பேருக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நீங்க முன்னாடியே சொன்னீங்க மகளிர் மட்டுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி ஃபீல் பண்றீங்க? அதோட நியூ வெர்ஷன் அந்த படம் உண்மையில அப்ப அவ்வளோ ஹிட்டுங்க. அது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதே படம் பார்க்கணும்னு சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதோட நியூ வெர்ஷனா சூப்பரா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இப்போ உள்ள நடக்கிற சில சமூக ரீதியான சில விஷயங்களை எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கும்போது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ இருக்க ட்ரெண்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால நிறைய படத்துல ஹீரோயினி வந்து சும்மா ஒரு கமர்ஷியலுக்காக வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஹீரோ சும்மா வச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க ஹீரோயினி தான் மெயின் ஹீரோ. எனக்கு ஹீரோயினிங்கிறத விட அவங்க அம்மா கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அபிராமி மேம் சீரியஸா இல்ல, அதுல செல்லம்மாள், நீங்க செல்லம்மாள் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஒரு இன்னசென்ட்டா ரொம்ப ஜாலியா ஃபன்னா போற மாதிரி இருந்தது. எனக்கு சாங் பார்க்கும்போது நான் நினைச்சேன் நிறைய டபுள் மீனிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குமோ, குழந்தைங்களாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரி எதுவுமே இல்லை. சாங்ல கூட அந்த லைன் கட் பண்ணி மியூட் போட்டு தான் போட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு காமெடின்னு வர இடத்துல எல்லா இடத்துலயுமே டபுள் மீனிங்ஸ்ல சில இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு நல்ல ஒரு காமெடியா ரொம்ப நீட்டா கொண்டுட்டு போனேன். தலைவா படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா. ஒரு காமெடியா கொண்டு போயிருக்காங்க. படம் ஒரு நல்லா இருக்குண்ணா. இப்போ வந்து இதுல பிரபுதேவா மாஸ்டர் வந்து டெட் பாடியா பண்ணிருக்காரு. ஒரு சில பேர் நிறைய டெட் பாடியா நடிச்சிருக்காங்க. இப்போ அவரெல்லாம் ரொட்டீனா பார்க்கும் மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இவர் மாஸ்டர் டெட் பாடி இருந்தா கூட எப்படி சொல்றதா ஒரு போர் அடிக்கல எந்த இடத்துலயும். அவர் காமெடியா கொண்டு போயிருக்காரு எல்லா இடத்துலயும். நல்லா இருக்கு. அவர் எப்படி சொல்றது, ஒரு உருவத்தை வச்சு
படம் அப்படி அந்த ஃபுல்லா 2 ஹவர் படத்தை நல்லா காமெடியா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா மாஸ்டரோட பேசிக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா எதனா ஒரு ஆட்டிட்யூட் டான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. டான்ஸ் அந்த மாதிரி கடைசியில அந்த வந்து ஒரு ஃபைட் சீன்ல டான்ஸ் அவர் கொண்டு வராங்க, ஒரு கயிறு கட்டி ஆட விடுறாங்க. நல்லா தான் இருக்கு அது. இதுல இருக்க பாடல் வரிகள் இந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? ஆனா எப்படி சொல்றது, பாடல் எல்லாம் டபுள் மீனிங்லாம் எதுவுமே போல, நல்லா இருக்கு படம். இப்படி ஒரு ஃபேமிலியா சில்ட்ரன்ஸ் கூட கேட்கலாம் படம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா இருக்கு பாட்டுலாம். படம் நல்லா இருக்கா? முழுமையா காமெடியா இருக்கா? காமெடியா இருக்குது. செத்து பழகுது அப்படின்னா இந்த பட்டை பார்த்து கத்துக்கலாம். அதுல வந்து நிறைய இருக்கு, சாப்பாடு எல்லாமே நகைச்சுவையா பார்க்கலாம். அதை வந்து ஹீரோயின் 4 ஹீரோயின் இருக்கிறாங்க. கதையை நீங்க பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றதோட நீங்க சொல்றதா கரெக்டா இருக்கும். ஏன்னா படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், நான் சொன்னா புரியாது. பாடல் வரிகள்லாம் எப்படி இருக்கு? அருமையா வச்சுக்கிறாப்புல பாட்டுலாம். அங்க போலீஸ்காரன் கல்யாணம் பண்ணா லட்டில் அடிப்பான்றாப்புல, அடுத்த கட்ட பட்சம்னா கேஸ் பிடிப்பான்றாப்புல. அதான் பாட்டு வரைய எழுதிக்கிறாரு. சும்மா பாட்டு வேற லெவல்ல நல்லா இருக்குது. இந்த பாட்டுக்கோசமே படம் ஹிட் ஆகணும், ஹிட் ஆக வைக்கணும். நீங்க தான் மீடியா தான் பண்ணணும். செம்மையா இது படம். எங்கேயாவது உங்களுக்கு போர் அடிச்சதா படத்துல? படம் சரி வேற லெவல்ல பண்ணி தெரிய விட்டாப்புல. இப்போ நகைச்சுவை படம் நிறைய வந்திருக்கு, கலகலப்பு, அது அரண்மனை, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. சுந்தர் சி நிறைய இந்த பண்ணிருக்கு. படத்தை வச்சு நீங்க இதே ஓட்ட வச்சு கண்டுலாம் பிடிக்க முடியாது. இந்த படத்தை வச்சு இது லிங்க்லாம் எடுக்கல, காப்பி பண்ணிலாம் போடல. நல்ல படம் வந்து சுயமா எடுத்துக்குது, பாட்டு சுயமா இருக்குது. செம்மையா இருக்கு, வேற லெவலா இருக்கு. இப்படி சிரிக்கிற அளவுக்கு படம் அவ்வளவு காமெடியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? வெளியே வந்து சிரிக்கிறீங்க? இல்ல, ஃபுல் லென்த் காமெடி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சார்லி சாப்ளினுக்கு அப்புறம் பிரபுதேவா இப்பதான் இந்த படம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு ஆஃபீஸ் லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து வந்து பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு வர்த்தான படம். இதுல வந்து 4 ஹீரோயின் தான் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய படத்துல ஹீரோயின் சும்மா வச்சுட்டு இருக்காங்க. இதுல எப்படி இருக்காங்க 4 பேர்? 4 பேருமே செம்மையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அபிராமிலாம் வந்து தேடி பிடிச்சி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மடோனா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த படத்தில். இது வரைக்கும் அவங்க பண்ண படம்லாம் வேறு ஃப்ளேவரில் இருக்கும். இந்த படம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு புது அவதாரத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க, ஜிவி பாடியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சாங்ஸ் 2 சாங்ஸும் செம்ம வைப்பாக இருக்குது. ஒன்று வந்து போலீஸ்காரன் சாங்கு, 2வது வந்து ஊசி ரோசி சாங்கு. 2மே வந்து தேட்டரில் வைப்பாக இருக்கலாம், அந்த அளவுக்கு செம்மையான பாட்டு. ஓவராலாக படத்துக்கு எவ்வளோ தரலாம்? 10க்கு 10க்கு தாராளமாக 8.5 வரைக்கும் தரலாம். 3 மணி நேரம் உங்களுக்கு போர் அடிச்சதா எங்கேயாச்சும் கொஞ்ச நேரமா? அது என்னடா இந்த சீன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரெல்லாம் அடிக்கல, ஜாலியா இருந்துட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு படம் இது. படம் நல்லா பிரபுதேவா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒரு சின்ன வருத்தம், உயிரோட இருந்திருக்கலாம். டெத்தாவில் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. படம் பார்க்கலாம், காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாட்டு ஒரு வீடியோ சாங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வீடியோ மியூசிக் நல்லா இருக்கு. லாஸ்ட் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, பிச்சு வளர்த்திட்டாரு. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆனால் கெஸ் பண்ணி படம் பார்க்க வேணாம், அதுதான் நான் சொல்றது. இந்த படம் மாதிரி இருக்கும், அந்த படம் மாதிரி இருக்கும், அப்படி நம்ம வந்து படம் பார்க்கலாம்னா அந்த படம் பார்க்கவே வேணாம். மாஸ்டர் வந்து துருதுருன்னு இருப்பாரு, இதுல டெட் பாடியா நடிச்சிருக்காரு. டெட் பாடியா நடிச்சிருந்தாலும் துருதுரு இருக்காரு, துருதுரு இருக்காரு. மாஸ்டர் வேற லெவலு. ஏன்னா அது கொஞ்சம் கூட ஜோட காட்டவே இல்லை. டெத்தான மாதிரியே காட்டலாம், ஆனால் டெத்தாக இருக்காரு. ஆனால் வந்து உயிரோட இருக்கிற மாதிரியே படம் போயிருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் கெஸ் பண்ணி வராதிங்க, அவ்வளோதான் நான் சொல்றேன். இது எக்ஸ்பெக்டேஷனோட வரவே வராது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், ஒரு படம் நல்ல படம் பார்க்கணும், கொஞ்சம் யதார்த்தமாக நம்ம ஒரு மைண்ட் செட்டு ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. அந்த பிரபுதேவா பொம்மலாட்டத்தோட ஒரு ஸ்டன் பண்றாரு பாருங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஒரே சிரிப்பா இருக்கு. காமெடி படம், சூப்பர் படம். படத்துல இருக்க பாடல் எப்படிங்க ஐயா இருக்கு? நல்லா இருக்கு. உங்க தலைமுறைக்கு இந்த பாடல் கனெக்ட் ஆகுதா? உங்களோட தொடர்பு கொள்ளுதா இந்த பாடல்கள்? ஆமா சார், ஒரு தவறான ஒரு இது இல்லாம இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படத்துல மொத்தம் 7 பாடல் சொல்லியிருக்காங்க. அந்த எல்லா பாடலும் உங்களால ரசிக்க கூடியதா இருக்கா? ஆமா, பாடல்கள் எல்லாம் என்ஜாய்மெண்டா தான் இருக்கு. அதாவது என்ஜாய்மெண்ட் மீன்ஸ் ஒரு அது எப்படின்னாக்கி ஒரு ரொம்ப நல்லா இருக்கு சார். படத்துல வந்து இவர் பிரபுதேவா சார் வந்து டெட் பாடியா நடிச்சிருக்காரு. ஆமா, அது வந்து எப்படி இருக்கு? இப்போ நாகேஷ் சார் வந்து ஒரு சீன் பண்ணிருப்பாரு 10 நிமிஷம், அது பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இவர் பிரபுதேவா சார் மாஸ்டர் ட்ரை பண்ணிருக்காரு, அது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி நல்லா இருக்குனாக்கி அந்த பொம்மலாட்டம் வச்சு ஒரு ஸ்டன் பண்ணுவாங்க பாருங்க, அது நேச்சரோட அதிகமா இருந்து ரொம்ப அந்த சூப்பரா இருக்கு. படத்துல வந்து முழுமையா வந்து காமெடி படம் தான். ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி அது எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவு இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், சின்னவங்கல இருந்து உங்களுக்கு ஏஜ் மாதிரி எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. படம் எப்படி மேடம் இருக்கு? படம் ஜாலியா வச்சுருக்கா, நான் டைட்டில் கேட்ட மாதிரி. கேக்குதா?
படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக வச்சிருக்கானா ஜாலியாக இருந்தது, வைபாக இருந்தது. இதுல வந்து மாஸ்டர் துருதுருன்னு இருப்பாரு, ஆனா டெட் பாடியா நடிச்சிருக்காரு. இது சொல்லி ஆகணும். மாஸ்டர் ஆக்சுவலாக ஆக்டிவாக பார்த்துருப்போம் எல்லா மூவிலையும். மாஸ்டர் இதில் வந்துட்டு டெட் பாடியாக பண்ணியிருக்காரு. பாடியும் நடிக்கும் அந்த மாதிரி மாஸ்டர் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருந்தது. இதுல இருக்க பாடல்கள் எல்லாம் முன்னாடி செம்ம ட்ரெண்ட், இதுல எப்படி கனெக்ட் ஆச்சு? ஆமாம், பாடல்கள் சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. அதான் அந்த ட்ரால்லாம் வந்ததுல எப்படிப்பட்ட வரிகள் அந்த மாதிரி இருந்தது, செமையா இருந்தது. இதுல 7 பாடல்கள் உங்களுக்கு சொன்னோன்னே ஞாபகம் வர பாட்டுனா என்ன பாட்டு? 2 பாட்டு தானே, மற்றதெல்லாம் பிட்டு பிட்டா தானே வரும். ஓகே. சாங்னு கன்சிடர் பண்ணா 2 சாங் தான். போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா, அப்புறம் வந்துட்டு ஊசி ரோசி அப்படின்னு ஒரு சாங் வந்ததுல அது. ஆண்ட்ரியா மேடம் ஒரு பாட்டு பாடிருக்காங்க. அதுதான் போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அந்த சாங் தான். அது ஆண்ட்ரியா மேடம் பாடின பாடல்ல இந்த பாட்டு கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுல என்ன ஃபீல் பண்றதுக்கு இருக்கு? இல்ல நல்லா இருக்கா? எல்லாத்தோட சிறப்பா நல்லா இருக்கு, வைபா இருக்கு பாட்டு. ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச நாள் போனா இதே மைண்ட்ல ரிப்பீட்டா ஓடிட்டே இருக்கும். எவ்வளவு காமெடி படங்கள் வந்துட்டு இருக்கு, சுந்தர் சி சார்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் ஒப்பிட முடியுதா இல்ல டிஃபரெண்டா இருக்கா? இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்டான கதைக்களமா இருக்கு, சூப்பரா இருந்தது. அப்புறம் இதுல வந்துட்டு காமெடி ஆக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு, ரோபோ சங்கர், அப்புறம் வந்துட்டு இவங்க ரெடின் கிங்ஸ்லி, இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க. இவங்க வந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்தது. இது மொத்தமாவே ஒரு காமெடி படம், காமெடியா இருந்துச்சு. எண்டில் ஒரு சென்டிமெண்ட் வச்சு முடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல மூவி, ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி. ஹீரோயினை வச்சு நிறைய படம் வந்து மொக்கையா இருக்குன்னு ஹீரோயின் சும்மா 4 ஹீரோயின் இருக்காங்க. படம் எப்படி இருக்கு அந்த ஹீரோயினோட? அதுதான் இங்க அதான் 4 லேடி ஒரு பாடி அந்த மாதிரி. அந்த பாடியை வச்சுட்டு அந்த 4 பேரும் எப்படி கேரி பண்ணிட்டு போறாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க 4 பேரும். அபிராமி மேமா இருக்கட்டும், மடோனா மேமா இருக்கட்டும், எல்லாரும் செம்மையா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இப்படி நம்மள நடுத்தருவுல விட்டுட்டாங்களே. நான் இந்த கதையா எங்க போய் சொல்லுவேன்? யாரு வைத்தறிச்சல் பட்டாங்களோ நடுத்தருக்கு வந்துட்டவே. நான் ஏதோ 4 நாளா பொழப்பு ஓட்டிட்டு இப்படியே நடுத்தருவுல விட்டுட்டாங்களே. இப்போ ஜாலியில ஜிம்கானா படம் பார்க்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்குன்னு வெளியில வந்து சொல்லலான்னு பார்த்தேன். அத கேக்குறதுக்கு நாதி இல்லையே. ஜாலியில ஜிம்கானு பேரு வச்சுட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்தா ஜாலியா எங்களை விடலையே. இந்த மீடியாக்காரங்களுக்கு இப்படி பண்ணி போட்டாங்க. இந்த ஜாலிலோ ஜிம்கானா அந்த படத்தை பார்த்தேன். படம் நல்லா அருமையா இருக்கு. அந்த படம் நான் பார்க்கறதுக்கான காரணமே அந்த ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை வந்து நான் வெளியில போன்ல எல்லாம் பார்த்தேன். என்ன பாட்டு பாரு? போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால அடிப்பான், போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால குத்துவான். அந்த பாட்டை பார்த்த உடனே எனக்கே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டு நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படமும் அதே மாதிரி அருமையா இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த ஒரு எண்ணத்துல வந்தேன். படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த பாட்டை எழுதின ஒரு பேர் என்ன? கவின் வந்திருக்காராப்பா. எங்கப்பா வந்திருக்காரா? ஜெகன் கவின்ராஜ் வந்திருக்காராப்பா. அடே அங்க நிக்கிறாரா பாருப்பா, ஒரு ப்ளூ கலர் சொக்கா போட்டுன்னு ஒருத்தர் நின்னாரு. அவர் தான் நினைக்கிறேன் கவிஞர் ஜெகன். கவிஞர் ஜெகன் பாருப்பா, நிக்கிறாரா பாரு. எப்பா ஜெகன் அத பார்த்தம்பா. அந்த உண்மையிலேயே அந்த பாட்டு தான் நம்ம ஜாலிலோ ஜிம்கானா படத்தை தூக்கி நிறுத்துறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்
மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சூப்பர் மியூசிக் டைரக்டர் சார் நல்லா அருமையா மியூசிக் போட்டிருக்கீங்க சார். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் நீங்க வந்து கமிட் ஆவீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், போலீஸ்காரனை கட்டி வச்சா போலீஸ்காரனை கட்டி வச்சா அடி போல 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 அந்த பாட்டு தான் வந்து மனசுல வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள். மொத்தத்துல இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா, எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் எண்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர் வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. சரிங்களா? யூடியூபர்ஸோட நிலைமை இப்ப நான் ஒப்பாரி வச்சதை பார்த்துருப்பீங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. உண்மையிலேயே உங்களை உள்ள விடுறது தவறா இல்ல வெளியில நிக்க வைக்கிறது தான் சரியா என்பது எனக்கு எதுவும் தெரியல. தயவு செஞ்சு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி இது நடக்கலாமா நடக்கக்கூடாதா என்னன்றது தெரியல. பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறீங்களா இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. இல்ல அதுதான்ப்பா தெரியும். ஏன்னா பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு அந்த வழி தெரியும், டைரக்டருக்கு அந்த வழி தெரியும். ஸோ அதனால இது வந்து நல்லதா கெட்டதா என்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல. இது போக போக தான் நடைமுறைக்கு வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சூப்பர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா அவரு வாய் பேச முடியாம கண்ணு தெரியாத மாதிரி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா டெட் பாடி தான். நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. வாழ்த்து ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.